ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மில்லட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்துட்டு வரகை வச்சு ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடியே வந்துட்டு வரகில் எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு வரகரிசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 7-8 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது மூணும் வேக வைக்க போகிறோம். அடுத்து வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கடைசியாக சீக்கிரக்காக காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கடைசியாக மேலே தூவுறதுக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளவுதான். நல்லா நான் வரகரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடுத்ததான் குக்கரில் ஏற்றிட்டேன். இப்போ வரகரிசி வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததான் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே பூண்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு சேர்க்குறப்ப பூண்டை லைட்டாக தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பூண்டோட வாசனை அந்த கஞ்சியில் நல்லா இருக்கும், இறங்கியிருக்கும். அடுத்ததான் கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். நான் இப்போ குக்கரை மூடி 3 விசில் மட்டும் விட போகிறேன். நீங்கள் அப்படி சிம்மில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. நல்லா ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நான் தண்ணி கஞ்சி மாதிரி வைக்கிறனால கொஞ்சம் எச்சா சேர்த்திருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லா கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அரிசியுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா கலக்கி விடுங்க. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த பாலை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பால் சேர்த்துனதுக்கு அப்புறமேல் கரெக்டாக நீங்கள் ஒரு கொதி விட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம். நீங்கள் ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நீங்கள் இது அடுப்பில் இருக்கிறப்பவே தேவையான அளவுக்கு அந்த கஞ்சி மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக காரத்துக்காக நல்லா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து ஒரு கலக்கி விட்டிங்க அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளுடைய வரகு அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மில்லட் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.